ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட் வாய்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துல 4 நாள் மட்டும் தான் ஒர்க்கிங் டேஸா? எஸ், அதாங்க பார்க்க போறோம். 4 நாள் தான் ஒர்க்கிங் டேஸ், 3 நாள் ஹாலிடே. இதை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உலக நாடுகள் பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து மீள பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறதா சொல்றாங்கங்க. அந்த வகையில பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து மீள ஜெர்மனி குறைவான வேலை நேரம் என்ற முறையை கடைபிடிக்க உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்கங்க. ஒரு வாரத்திற்கு 4 நாட்கள் வேலை என்ற குறைவான வேலை நேரம் என்ற முறையை உலகின் வளர்ந்த நாடுகள் எல்லாமே கடைபிடிச்சு வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்கங்க. இந்த முறை மூலம் ஊழியர்களின் உடல் மற்றும் மனநிலை ஆரோக்கியமானதாகவும் அதன் மூலம் அவர்களது செயல்திறன் அதிகரிப்பதாகவும் கூறப்படுகிறாங்க. அந்த வகையில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, நெதர்லாந்து, டென்மார்க், ஜப்பான் உள்ளிட்ட 21 நாடுகளில் வாரத்திற்கு 4 நாட்கள் மட்டுமே வேலை நேரம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்கங்க. இந்த நிலையில் ஜெர்மனியிலும் வாரத்திற்கு 4 நாட்கள் மட்டுமே வேலை என்ற முறை இன்று, அதாவது 1/2/2024 முதல் கடைபிடிக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்றாங்கங்க. மீதமுள்ள 3 நாட்கள் விடுமுறை. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஜெர்மனிய தொழிலாளர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் நாளை முதல் அமலுக்கு வர உள்ளதா சொல்றாங்கங்க. முதல் கட்டமா சோதனை முறையில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த திட்டம் அடுத்த 6 மாதத்திற்கு மேற்கொள்ளப்படும் என அந்த நாட்டு அரசு தெரிவிச்சிருக்காங்கங்க. இது மூலம் ஒரு நாட்டோட பொருளாதாரம் வளர வாய்ப்பு உள்ளதா? தொழிலாளர்களின் நலன் பாதிக்கப்படுமா அல்லது திறன் குறைக்கப்படுமா? இந்தியாவிற்கு இது போன்ற விடுமுறை தேவையா என்று கமெண்ட் பண்ணுங்க. இதே போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள தகவலை பெறுவதற்கு நம்முடைய ஆஃப்லைன் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி.